வாய்ப்பா நினைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு வேலையில வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தான். இது வேலை கிடைக்கிற விஷயம் இல்லை. ஒரு உதவி இயக்குனருக்கு முதல் படங்கிறது சவால், வாழ்க்கை அது. அப்போ வாழ்க்கை வந்து ஒரு 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து அவனு பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து அவனு பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். சாரதியா கிருஷ்ணரா இயக்குனர் இருப்பாரு. பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமா இருக்கிறது தான் தயாரிப்பாளர். அந்த VVS அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேல ஜென்ரலி கட்டுற விஷயம்தான் சினிமான்னு சொல்லுவோம். அந்த லோகோல அந்த ரெண்டு சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு சாங் இருக்கு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோனியா. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும். பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி, நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும், ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்து அவனு பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்த வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும்போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல வந்ததுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் தேங்க்யூ DOP டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார். கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ன்றனால நர்வஸாக இருக்குது, உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட். ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சதுரங்க ஆட்டம் ஆரம்பம், ஒரு அழகான ஆரம்பம். பிள்ளையார் சுழி போட்ட படைப்பு பேரு முருகா. பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ, ட்ரெய்லர், டீசர், ஃபர்ஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோட ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்குது. ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட, ஒரு வார்ம்த்தோட, அந்த பாசிட்டிவிட்டியோட, அந்த பிளெஸிங்ஸோட அட்டென்ட் பண்ணுற மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த விழாவில் கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனரோட லோகோ பார்த்தேன். VVS, தட்ஸ் சுப்ரீம் ஃபிலிம்ஸ், வினோத் V. சர்மா வெஞ்சர். எனக்கு வினோத் சார் ஆஸ் அ தயாரிப்பாளர் இப்போ தெரியும். பட் கடவுள் இடத்துல வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து இயக்குனர் ராமச்சந்திரன் சாரை சந்தித்து ஃபைனலைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார். ஐம் வென்ச்சரிங் இன் டு சினிமா அசோக் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு க்ரூக்கு சாரதியா கிருஷ்ணரா இயக்குனர் இருப்பார். பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது தான் தயாரிப்பாளர். அந்த VVS அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேலே ஜென்ரலி கட்டுற விஷயம்தான் சினிமான்னு சொல்லுவோம். அந்த லோகோவில் அந்த 2 குதிரை கமையாக கெத்தாக ஓடுது. VVSல ஐ திங்க் ஒரு வெற்றி, வாய்ப்பு, வாழ்க்கை, இது எல்லாமே கலந்து அழகாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அவரோட இந்த வெஞ்சரில். மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுழி இந்த ஆரம்பம் மலரணும் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனரா, ஒரு போராடுற இயக்குனரா பல வருடங்களா அறிமுகம்.
ராமச்சந்திரன் சருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணாரு. ஆக்சுவலி லிட்டரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ். அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுவலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம். பட் ஏன்னா இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவருமோட ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் 2025க்கு என்டர் பண்ணுற இந்த தருணத்தில் இப்போவே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம். அண்ட் உங்கள் அனைவருமோட பிளெஸிங்ஸ் சொன்ன ராமச்சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். அண்ட் இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பிக்குது. மனமார்ந்த நன்றி. சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த டைட்டிலே வந்து சச்ச ஒரு பவர்ஃபுல் டைட்டில். ஸோ ராமச்சந்திரன் சார் வந்து எனக்கு கதை சொல்லும் போது லைக் 1.5 hours வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து, சார் இந்த படத்தோட டைட்டில் என்ன சார் அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் டிமாண்ட்ஸ் அ பவர்ஃபுல் டைட்டில். ஸோ அவர் வந்து ஒரு 2-3 சஜஷன்ஸ் வச்சுருந்தார். அவர் ஒரு டைட்டில் சொன்னார். பட் அது கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசோலேஷன் மைண்டில் ஓடிட்டுச்சு. பட் நான் அவர்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 1 week பிஃபோர் வந்துட்டு எனக்கு ஒரு போஸ்டர் டிசைன் ரெடி பண்ணி சென்ட் மீ. அதில் நான் பார்க்கும்போது சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் டைட்டிலுக்கு ஏற்ற பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் வந்து டைட்டில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஐம் கிளாட் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ராம் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 years தான் எனக்கு வந்து தெரியும். நான் பாரதி சார் ஆஃபீஸில் நான் எப்போ அடிக்கடி போகும்போது நான் பார்ப்பேன். எப்பவுமே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதிக்கிட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் சீன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எப்பவுமே வந்து ரொம்ப இன்வால்வ்டாக எப்பவுமே இருப்பார். 24/7. அதாவது பாரதி சாராக இருக்கட்டும் இல்லை ராம் சாராக இருக்கட்டும், 2 பேருமே வந்து அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோட அதை டிஸ்கஸ் ஸ்கிரிப்ட்ஸ். அண்ட் நான் பார்ப்பேன் லைக் இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு டைம் ஃப்ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock இருந்து நைட் ஒரு 9 o'clock ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 10 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம். பட் இவர் வந்து 24/7 அங்கே ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணி அந்த சீன் வர வரைக்கும் பாரதி சார் ஏதாவது சீன் சொல்லியிருப்பாங்க, அந்த சீனை வந்து அவர் என்ஹான்ஸ் பண்ணுவார். உட்காந்து ஐடியாஸ் வந்து கொடுத்து அது எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அவ்வளோ அழகாக டிஸ்கஸ் பண்ணி அந்த சீன் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது பார்க்கும்போது அப்படியே இருக்கும். நான் இப்போ வந்து நான் சொன்னேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் ராமச்சந்திர சார். நான் அப்போ யோசிச்சேன், நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் படம் பண்ணுவீங்க, படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் சொன்னார், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஜி நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் கிவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. இந்த லாஸ்ட் மந்த் மறக்காம கால் மீ கூப்பிட்டுட்டு இந்த 1.5 hours நான் அந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணிட்டு சொன்னார், இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் தான் லீட் பண்ணுறீங்க, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லும்போது I was very happy. I thanked him so much from the bottom of my heart. And he is capable. 100% dedicated ஆன எல்லாத்துக்கும் இந்த உழைப்புக்கான எல்லா ஊதியமும் இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கும். And he deserves it. And last but not the least, and our dear producer Vinod V. Sharma sir, thank you so much for this film, sir. And actually now I'm very privileged and honored to be under your banner, to work under your banner. And I believe, sir, right scripts goes to the right person, and you deserve it, sir. I'm 100% sure this film will be a super hit, sir. And thank you so much for all who came here, and I wish technicians and cast and crew all the very best. And சீக்கிரமா ஆடியோ லான்ச்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் சக்சஸ் மீட்ல பார்க்கலாம். See you all. Thank you so much. Bye. இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தை எனக்கு இயக்க வாய்ப்பு கொடுத்த, அது கூட பொருந்தாது வாழ்க்கை கொடுத்த எனது தயாரிப்பாளர் பாசமிகு அருமை அண்ணார் வினோத் வி. சர்மா சார் அவர்களுக்கும், எனது ஆரூர் அண்ணன் இந்தியன் ஜிம்கிலி சார் அவர்களுக்கும், நண்பர் புருஷோத் பாண்டியன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய 24 வருஷம் போராட்டம், 24 வருஷம் இழப்பு, அதுக்கப்புறம் தான் அந்த சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நான் சினிமாவுக்காக எல்லாமே இழந்துட்டேன், என் உசுர் மட்டும்தான் என்கிட்ட இலக்கத்தை இருக்கு. ஸோ நான் டைரக்ட் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. என் அம்மா கேரக்டரு, என் அக்கா, என் நண்பர் மோகன் அவர்கள். ஸோ 3 பேருமே அவங்களுக்கு இல்லை. கடைசி நேரத்தில் வந்து என் அம்மா வந்து டெத் ஆகிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் போயிட்டு உன்னை யார் பார்த்துப்பாங்க? அப்போ சொன்னேன், அம்மா என் சினிமா இருக்கம்மா, என்னை காப்பாற்றிடுமான்னு. ஸோ அந்த இதுதான் காப்பாற்றுனது. ஸோ நான் படம் பண்ணுறேன் ஆசைப்பட்டாங்க. அம்மா இப்போ இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஸோ அவங்களாம் இருந்ததுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தன்னுடைய பையன், ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தன்னுடைய பையன் வந்து பெருசாக ஒன்று தான் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் என் அக்காவும் என் அம்மாவும் நிறைய ட்ரீம் வச்சுருந்தாங்க. என் தம்பி டைரக்டர், என் மகன் டைரக்டர்னாங்க. ஸோ நான் சக்ஸஸ் பண்ணுற நேரத்தில் யாருமே இல்லை. குடும்பத்துக்காக சினிமாவுக்காக லைஃப் இழந்த ஒரு கேரக்டரு. ஸோ இந்த படம் மூலயமா நான் யார் யார் ஆசைப்பட்டாங்களோ அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடுவேன்.
ஸோ அதுக்கு அடுத்ததா இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா சதுரங்கத்திலிருந்து ஒரு வரலாறு இருக்குது. கிமு 7ஆம் நூற்றாண்டுல ஸோ வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் தான் சதுரங்கன்னு சொல்லிட்டு நேம் வந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்தது. இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா மன்னர் காலத்துல யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைனா அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, அப்புறம் தேர்ப்படை, இதை வச்சுதான் சதுரங்காட்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான ஒரு இலக்கியத்தில் இருக்க ஒரு வரலாறு. இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் இப்போ செஸ் கேம் வந்தது. ஸோ இந்த சதுரங்காட்டம் ஆரம்ப படத்துக்கு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணோம், நிறைய பேர் புக் பண்ணோம், இல்லை ஷூட்டிங் பிஸியில் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரல. ஸோ எல்லாமே பூஜைக்கு ஷூட்டிங் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை ஒரு வித்தியாசமான ஜேர்னலாக பண்ணியிருக்கேன். என் குருநார் பாதகேந்திர சார் எனக்கு நல்ல சினிமா கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற என்னுடைய தயாரிப்பாளருக்கும் என் குருநாருக்கும் கண்டிப்பாக நல்ல பேரை காப்பாற்றிடுவேன். ஸோ இந்த கதை ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கதை, வித்தியாசமான கதைக்களம், உண்மை சம்பவத்தை நிறையா அடிப்படை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மீடியா நிறைய பேர் வாழ வச்சிருக்கீங்க. நான் ஒரு புது இயக்குனர், எனக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக இந்த வாழக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படத்துக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஷூட்டிங் இருக்கிறேன், அவங்களால வர முடியல. எல்லோருக்கும் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் சந்திப்போம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் மீண்டும் ரிவீல் பண்ணி சொல்கிறேன், வினோத் சார் சர்மா அவர்களுக்கும், அண்ணன் ஜிம்கிலி சார் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் பாரதி கணேஷ் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிட்டு போலாம் தான் டைரக்டர் கிட்ட வந்தேன். சரி கூப்பிட்டுருவாங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கூப்பிடல. சரி அப்படியே போன் வந்த மாதிரி நடிச்சிங்கன்னா வெளில போயிடலாமான்னு பார்த்தேன். கரெக்டாக அந்த நேரம் தான் கூப்பிட்டாங்க. நம்ம ஜிம்கேரி சொன்னாரு சினிமா வாழ்க்கை லைஃப் பத்தி. சினிமாங்கிறது இந்த மைக் மாதிரி தான். ஹைட்டா பேசிட்டு போறவங்களுக்கு அப்படி ஹைட்டா இருக்கும், அதுக்கப்புறம் கொல்லுமா அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொல்லுமா இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சினிமா. அப்படி இல்லாதவங்க ஹைட்டா இருந்ததுன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை. அதுதான் டைரக்டர். இந்த படத்துக்கு அவருக்கு ஒரு உதாரணமா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கிளம்புற விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த டைரக்டர் ராமச்சந்திர சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல நிதிஷ் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் ஒரு படம் பண்ணுறாரு, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம்னு. எனக்கு கொஞ்சம் அப்போ ஒர்க்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால சரி ஓகேன்ட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நல்லா பேசினாரு, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ சொன்ன அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்குமான்றாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன். சரி ஓகே விட்டுரு, இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு. சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசிட்டே இருந்தார். எனக்கு செம ஆச்சரியம். எனக்கு ஏன்னா இது டக்குன்னு அப்பெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கல. இப்போ இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கும் போதோ நம்மள எவ்வளோ இம்பார்ட்டண்டாக நினச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய இயக்குநர்களுடைய இதுவே சதுரங்க இது மாதிரி தான், ஆட்டம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு இடையில ஒரு 10 வருஷம் கேப் வந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளர் எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம பிளான் பண்ணதால சக்ஸஸ் ஆன பிளானிங் தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட், அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் இடையில கொரோனா டைம்லாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டாரு. எனக்கு போஸ்டர் விட்டானுங்க, இந்த மாலையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு கடைசியில் எப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலாம் இருந்தது. அவ்வளோ போராட்ட கலங்கள். அதனால நான் எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டைரக்டருக்கு நான் நடிக்க வச்சிருக்கிறேன், அது வேற விஷயம். ஏன்னா பல பேர் ஊர்ல இருந்து நல்லா சொகுசா
காவிரி ஆற்றங்கரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சன் ஹவுஸில் ஒரு மாதிரி ஸ்மெல்ல இப்போ எல்லாம் குடும்பத்தையே வந்துட்டு இங்கே சினிமாக்காக போரான்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஊர்லாம் கேட்கும் போகும்போது எங்கன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்கிறான் போலகுது, அதான் ஆளே காணுவானுங்க. ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பா. அதனால தான் என்ன சொல்லுவோம்னா, ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில், அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டர்களை வந்து நடிக்க வச்சிருக்கிறேன். அந்த மாதிரியான போராட்ட காலங்கள், இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாருமே சொல்றது தான். இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கடிச்சு இன்னைக்கு ஒரு படம் எடுத்து அது தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்குறது கொள்றதுங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை, அது மாதிரியான விஷயம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படங்கள், சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து ஒரு படத்தை ஆரம்பிச்சு பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையா வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான். சர்மா சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பா வேண்டிக்கிறேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு. சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த படத்தின் தொடக்க விழா ஒரு நிறைவா நல்ல ஒரு இறைவன் ஆசையோடு ஒரு மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் வி சர்மா அவர்கள், அதாவது விவிஎஸ் கம்பெனி. ஆமாம், வீணால விக்டரி தான், இந்த 2 வி இருக்கு, டபுள் விக்டரி தான் இருக்கு. தயாரிப்பாளர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நம்மகிட்ட, சார் இந்த ப்ராஜெக்ட் இயக்குனரோட அந்த கான்ஃபிடன்ட் நம்பி தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் படத்தோட கதை, அப்போ அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து ப்ரொடியூசர் வந்து பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னீஷியனோ நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்டென்ட் இருந்தாலே மக்கள் வரவு கொடுத்துறாங்க, அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கிறாங்க. இன்னைக்கு பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு 4-5 ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே என்னதான் நீங்கள் பெரிய ஹீரோக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி, மக்களுக்கு அந்த படம் பிடித்திருந்தால் தான் இன்னைக்கு படம் வெற்றி அடையுது. இன்னைக்கு 2 தான். முன்னாடி அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னால ஒரு கலெக்ஷன் ஆயிரும், படம் ஒரு பார்க்கலாம் அப்படின்னால அந்த படம் அது வெற்றி படம், ஒரு பரவாயில்லனாலும் வெற்றி படம் தான், ஒரு கலெக்ஷன் ஆயிரும். இப்போ சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கு. ஒன்றும் கலெக்ஷன் இல்லைன்னா வரமாட்டேங்குது. அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான், ஏதோ படம் எடுத்தோம், ஒரு பரவாயில்லாம எடுத்துட்டோம், போட்ட காசு வந்துடும் நினச்சி இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை. இப்போ அதனால பிடிச்சி ரொம்ப தெளிவாக இருக்காரு, கதையை நம்பி தான் படம் எடுத்திருக்காரு, இந்த கண்டென்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு. இதை கரெக்டாக இப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து முதல்ல நம்புறது அப்படின்னா கதையும் இயக்குனரையும் நம்புவாங்க. அதுதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். எந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ, இந்த கதை மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்படுதோ, அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட். அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட். ப்ரொடியூசரு டைரக்டர் நம்பிட்டார். டைரக்டர் முதல் வேலை அப்படின்னா நம்ம வெற்றி அடைகிறோம், நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம், நம்ம பெரிய பொருள் வச்சுக்க போகிறோம், அடுத்த விஷயம். ஒரு நல்ல இயக்குனருடைய முதல் அடையாளம் நம்மளை நம்பின ப்ரொடியூசர், அவர் நம்பிக்கை காப்பாற்றணும். இதுதான் அந்த நம்பிக்கை காப்பாற்றினால அவர் மிகப்பெரிய இயக்குனர் ஆயிரும். நம்ம படம் சில இடங்களில் பார்த்தா படம் ஆரம்பிச்சுறாங்க டைரக்டர், அதுக்கப்புறம் வேற மாதிரி எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்துடுது. நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து கடின உழைப்பாளி, சினிமா மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம், அன்பு, காதல் எல்லாம் சினிமாவில் வச்சிருக்காரு. கண்டிப்பாக இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து
முதல்ல பிடிச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார். நம்ம நம்பி யாரும் ப்ராஜெக்டை ஒப்படைச்சாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு படம் நல்லா இருந்ததுனாலே போதும். அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய திருப்பாச்சி படம் எடுத்துட்டு எனக்கு விஜய் சார் ஒரு 3 மணி காசு சொன்னேன். இப்போ 3 மணி காசு கேட்டு ஓகேன்ட்டார். அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பெரிய மாஸ் ஹீரோ. நம்மளை நம்பி நம்ம ஒரு 3 மணி நேரம் சொன்ன கதையை நம்பி நம்மளுக்கு காலேஜ் கொடுத்தாங்கும் போது அது என்ன சொல்றதில்ல, பயம், அக்கறை, விஜய் சாரோட நம்பிக்கையை காப்பாற்றணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் சௌத்ரி சார் அங்கேயும் அப்படி தானே அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவரும் ஒரு கதையை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டார். நான் படம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் காப்பி நான் மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு ரிசல்ட் எப்படி, அந்த தாட்டுக்கு போகல. எனக்கு விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அவர் தான் நம்பி காலேஜ் கொடுத்துருக்காரு. விஜய் சார் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு எடுத்திருக்கீங்க சொன்னார். அப்போ தான் எனக்கு திருப்தி ஃபஸ்ட்டு. அதே மாதிரி சௌத்ரி சார் அவர் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு நல்லா ஒடுமையா அப்படின்னாரு. இந்த வார்த்தை தான் எனக்கு முதல் வெற்றி. அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்தாலும் அடுத்த வெற்றி. யாரும் நம்பி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அசிஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது வாய்ப்பு இல்லது, அது வாழ்க்கை. அது வாழ்க்கைன்னு உணர்ந்தாத்தான் இதுதான் நம்ம லைஃப். இதை உணர்ந்தாத்தான் நம்ம வெற்றியை வந்து உருவாக்க முடியும். வாய்ப்பாக நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தான். இது வேலை கிடைக்கிற விஷயம் இல்லை. ஒரு உதவி இயக்குனருக்கு முதல் படங்கிறது சவால், வாழ்க்கை. அது அப்போ ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பிடிச்சி கொடுக்கும்போது அதை நம்ம காப்பாற்றணும். எனக்கு ராமச்சந்திரன்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்ம வினோத் சாரோட நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார். அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு வெற்றி ஆரம்பமாக தான் இது அமையும். இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா, இடையில கொஞ்சம் பிடிச்சி இருக்கலாம், தயாரிப்பாளர் இருக்கலாம். முதல் நாள் 2 நாளில் இந்த ரிவ்யூஸ் வெற்றியை பாதிக்குதோ, முதல் 2 நாள் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ அப்படின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய ஃபஸ்ட் நாளே ஆளாளுக்கு ஒன்று சொல்லி அது ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சு. ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை? சரியான கேள்விதான். விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும், கெட்டதையும் ஏற்றுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும், விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும், விமர்சனம் நேர்மையாக இருக்கணும். தர்மத்தில் வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை, தர்மம் தான். அதில் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அது அதர்மம். விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல், நீதிக்கு ஈக்குவல், நியாயத்துக்கு ஈக்குவல். அது விமர்சனம் தான். விமர்சனத்தில் வந்து தர்மத்தை விமர்சனம் அது நேர்மையாக இருக்கும், நேர்மையாக தான் விமர்சனம். அப்போ விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும், குறையும் சொல்லணும். அதுதான் இப்போ நான் ஒரு படம் எடுத்து என்னோட படத்தை நிறைய குறை சொன்னா தான் நான் அந்த குறையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்த படத்துக்கு நான் வந்து சரி பண்ண முடியும். அப்போ விமர்சனம் வந்து ஒரு இயக்குனரை அவரு குறைய உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும். அடுத்த படத்தை அந்த குறையெல்லாம் சரி செய்யற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்க எல்லாரும் சூப்பர் படம் வேற லெவல், இந்த படத்தை ஈக்குவலா இல்லை அப்புறம் சொல்லுங்க, அவசியம் இல்லை. நல்லதையும் சொல்லுங்க, குறையும் சுட்டி காட்டுங்க. அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதிகமா ஏன்னா இன்னைக்கு என்ன சொன்னா, இன்னைக்கு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம், ஆனந்தவுடன், குமுதம் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம். அதே போல் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம். அப்போ ஒரு பத்திரிகை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க. ஒரு மீடியாவில் சொல்ற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க. இப்போ என்னன்னா மக்கள் விமர்சனம் ஆயிட்டாங்க.
இன்னைக்கு பத்திரிகை மீடியாக்களை மீறி ஆடியன்ஸே விமர்சனம் சூடா சுட சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசலே சுட்டு கொடுத்துறான். நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரிகமாக இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லணும்னா நாகரிகம் இல்லாத விமர்சனங்கள் அவதூறு. அப்போ விமர்சனம் பண்ணுங்க, அது ஒரு நாகரிகமாக பண்ணுங்க, அதான் இன்னைக்கு வேண்டிக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து மக்களே படங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காலகட்டம். அதனால மக்களுக்கு ரொம்ப பயப்படணும். நம்ம ஏதோ படம் எடுத்துட்டு ஒப்பேத்தலாம்லாம் இல்லை, முழுக்க முழுக்க நேசித்து பண்ணணும். வெற்றி மட்டும் குறிக்கோளாக இருக்கணும். ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் மட்டும், ஏன்னா இயக்குனர் மட்டும் வச்சுக்கும்போது அவருடைய இது அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும். அதை 4 பேர்கிட்ட 4 பேர் இல்லை, ஃபஸ்ட்டு போனால் 40 பேரோட கதை சொல்லலாம், தப்பே இல்லை. நமக்கு தேவை வெற்றி. இன்னொரு சொன்னால் தப்பாயிருமோ, அவங்களுக்கு சொன்னால் தப்பாயிருமோ, அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. வெற்றி அடையணும்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கையான யாராக இருக்காங்களோ, சரியான விமர்சனம் யாராக இருக்காங்களோ அவங்க கூட கதையை சொல்லி செதுக்கிக்கலாம். ராமச்சந்திரன் ஒரு திறமையான ஒரு நம்பிக்கையான ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர். கண்டிப்பாக இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மக்களுக்கு கொடுப்பாரு. ஒட்டுமொத்த மக்களும் நேசிக்க மாதிரி இந்த படத்தை எடுப்பார். பிடிச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்கள் தமிழில் படம் பண்ணிட்டே இருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு இயக்குனருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார். அதான் சார், அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர். அப்போ நம்ம ஒரு கதையை நம்பி இயக்குனருக்கு படம் கொடுத்தோம்ல, அந்த படத்தினால எத்தனை ஜூனியர்ஸ், எத்தனை டெக்னீஷியன்ஸ், எத்தனை செட் ஆளுங்க, நிறைய தொழிலாளருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கிய. இதுவே ஒரு புண்ணியம். இது ஒரு சிறு தயாரிப்பாளர் வந்து நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து அது ஒரு புண்ணியம். இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியா அமையும். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.